அந்த வீடியோல எவ்வளோ சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்றேன். இல்லைன்னா வந்து இன்னொரு வீடியோ அடிஷனலா வேணாலும் போடுற மாரி இருந்தாலும் போட்டுக்கலாம். ஸோ யுஜிசி ரெகுலேஷன் 1956 இதில வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் செக்ஷன் நம்பர்லாம் சொல்லி மெயின்டனன்ஸ் ஆஃப் ரெகுலேஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ கடைசியா 2018க்கான ரெகுலேஷன் குடுத்துருந்தாங்க. இது 18 ஜூலை 2018ல அதுலேருந்து கமென்ஸ்மென்ட் வந்துருந்துச்சு. ஸோ டைம் டு டைம் வந்து யுனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஒவ்வொரு நகர்வுகளையும் அந்த ரெகுலேஷன வந்து நேம்லி அத மாத்துவாங்க. ஸோ ரெகுலேஷன பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைட்டில், அப்ளிகேஷன், கமென்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் ஸ்டாண்டர்ட் குவாலிஃபிகேஷன் அப்பாயின்ட்மென்ட். ஸோ ப்ரமோஷன் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் அகாடமிக் ஸ்டாஃப் இன் யூனிவர்சிட்டீஸ் அண்ட் காலேஜஸ் மெஷர்மென்ட் ஃபார் மெயின்டனன்ஸ் ஸ்டாண்டர்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தளவு இந்த ரெகுலேஷனுக்கு பேரு 2025. ஸோ இதில வந்து எல்லா யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் இன்கார்ப்பரேட்டட் இது சென்ட்ரல் ஆக்ட், ப்ரொவிஷனல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட் இது மாரி எல்லா இன்ஸ்டிடியூஷனும் இன்க்ளூடிங் கன்ஸ்டிட்யூயன்ட் அண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் ரெகக்னைஸ்ட் பை கமிஷன் கன்சல்டேஷன் யூனிவர்சிட்டி கன்சர்ன் அண்டர் செக்ஷன் நம்பர் 2